திருச்செந்தூரில் இன்று சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வினுடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்று மாலை 4:30 மணிக்கு கோவில் கடற்கரை மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்க அவரிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்க, லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்ற இந்த கந்தசஷ்டி திருவிழாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டுள்ளது? நம்ம இப்போ இந்த பாதுகாப்புக்காக இந்த முறை போக்குவரத்துல ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி தூத்துக்குடி வந்த வண்டிக்கு ஒரு அவுட்டர் பார்க்கிங் லாட்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு 4000 வண்டி நிற்கிறது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அவுட் சைடே டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் வச்சுட்டு அவங்க நடந்த உள்ள வரைக்கும் வந்துடலாம். உள்ளே ஒரு 1500 போலீஸ்மேன் இன்க்ளூடிங் நான் இங்கே இருப்பேன், 2 ADSP, 8 DSPs அண்ட் 1500 போலீஸ்மேன், அதர் போலீஸ்மேன் போட்டிருக்கோம். இந்த முறை முதலாக நம்ம கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அங்கிருந்து பீச் பெட்ரோல் வெஹிக்கல்ஸையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட் போட்டு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி பார்த்துருவோம். நிறைய பிளேஸில் நம்ம இந்த முறை டிஸ்பிளே போர்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். பார்க்கிங்லாலும் சரி, எப்படி ரூட்டில் போகணும் சரி பார்க்குறது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமாக கடற்கரையில் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கு. அதில் அந்த தள்ளுமுள்ள அந்த பக்தர்கள் பேரிகார்டு தடுக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்படுது, குற்றச்செயலை தடுப்பதற்கு நம்ம எந்த மாதிரியான நடவடிக்கை? இப்போ சூரன், வேல் அண்ட் சாமி அதுக்கு ஒரு தனியாக ஒரு 50 பேர் ஸ்ட்ரென்த் போட்டு இங்கே ஒரு 100 பேர் கடல் மட்டும் பார்க்கறது, போலீஸ் பார்க்கறது, இந்த பேரிகேட் பார்க்கறது இன்னொரு 72, வாட்ச் டவரில் ஒரு 5 அந்த மாதிரி போட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கூட்டம் இருக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் ஒரு சாமி பார்க்கணும், ஒரே டைமில் பார்க்கணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் அதை பார்க்குறது ஆல்மோஸ்ட் 200 போலீஸ் இந்த டைம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம இதை பார்க்குறது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கந்தசஷ்டி திருவிழாவை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கோவில் முழுவதும், அதாவது பிரகாரங்கள் மட்டுமின்றி பெரும்பாலான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக தற்காலிக பேருந்து நிலையங்களும் காவல்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திருச்செந்தூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார்.